வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. ஒரு குறும்படம் ஒன்று பார்த்தோம். மறந்துட்டங்க அப்படியே. நம்ம பிஆர் அக்கா குறும்படம் தான். ஆக்சுவலி இவங்க இங்கே பண்ணதெல்லாம் பார்த்தோம் நம்ம பிக் பாஸ்ல. இதெல்லாம் இப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா விஷ்ணுவே அதை சொல்லியிருக்கிறாருங்க. இது எல்லாமே பக்கா பிளான் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு வாயாலே வந்துருச்சு. விஷ்ணு இப்போ சொல்லலை. போன சீசன் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. தினேஷ் சதீஷ் இவர். அப்போ அந்த இன்டர்வியூவில் வந்து வின் பண்ணணும்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் அவர் சொல்கிறாரு, நல்லா நடிக்க தெரிஞ்சுங்க அப்படிங்கிறாரு. அக்காவுடைய ஆக்டிங்லாம் எவ்வளோ பார்த்துட்டோம். 14வது வாரமாக பார்த்துட்டு இருக்கோம்ல. முதல் வாரத்தில் எனக்கு குரல் பேச வராது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக பேச வராது அப்படின்னு பேசினவங்க. அப்புறம் இடடா அப்படின்னு சொல்லிட்டு தலையை சிலுப்பிட்டு அவங்க போய் பாஞ்சு போய் அடித்ததெல்லாம் 2-3 இடத்துல பார்த்தோம் நம்ம. அப்புறம் நாய் மாதிரி மார்க் பண்ணதெல்லாம் பார்த்தோம். ஸோ வந்து எனக்கு இவங்களுக்கு வந்து ரொம்ப நடிப்புனா இன்றைக்கி போய் அழுதாங்கல்ல. இன்னும் சொல்லப்போனால் அந்த ரியாக்ஷனே நான் முதல் 2 வாரத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இவங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே ஒரு விஷயம் தெரிஞ்சிருது. அவங்க அந்த ஒரு 4 பேர் பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த 4 பேரில் இவங்க ஒருத்தராக இருக்கிறாங்க. அந்த சம்பவத்தை வீக்கெண்டில் விஜேஎஸ் கேட்கும்போது இந்த 4 பேர் தவிர மற்றவங்கெல்லாம் ஷாக் ஆனால் அது வந்து இயல்பாக நடக்கிறது. அப்படி தான் ஷாக் ஆவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது நடந்தது. இந்த 4 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த மற்ற கண்டஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்க கூட அவ்வளோ ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அக்கா அப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஷாக்கா அப்படியெல்லாம் கொடுப்பாங்க. அதை தான் க்யூட்டுன்னு எடுத்து இவங்க எல்லாம் பரப்பிட்டு இருந்த அந்த பிஆர் டீம் மூலிமா. ஸோ ஃபுல்லாக நடிப்பில் அக்காவை அடிச்சிக்க முடியாது. இன்னைக்கு கூட கேட்டாங்கல்ல, லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருந்தேன்ல, பிக் பாஸ் நீங்கள் எப்போ வருவீங்க வீட்டுக்குள்ளே? ஒரு ஹோஸ்ட்டை பார்த்து கேட்டால் லாஜிக் இருக்கு. ஏன்னா ஹோஸ்ட் வந்து ஃபினாலே டேலையும் முதல் நாளும் வருவாங்க. இப்போ டிடிஎஃப் கொடுக்குறதுக்கு இவரும் உள்ளே வந்திருந்தார் விஜேஎஸும். ஆனால் பிக் பாஸ் எப்போ வந்திருக்காரு, எந்த சீசனில் வந்திருக்காரு? 7 வருஷமாக ட்ரை பண்ணிருக்கிற இவங்களுக்கு இது தெரியாதா? போன சீசனில் இவங்க ஃப்ரெண்டு தானே. அதாவது இப்போ பிஆர், இப்போ இன்னும் சொல்ல போனால் லவ்வரு. ப்ரப்போஸ்லாம் இங்கே தான் நடந்துச்சு இந்த சீசனில். ஸோ அவர் இருந்தப்போ ஃபுல்லாக பார்த்தவங்க, அவருக்கான எல்லா சப்போர்ட்டும் பண்ணவங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு தெரியாதான் பிக் பாஸ் நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்லாம் கேட்குறாங்கல்ல. இது உலகமகா நடிப்படா சாமி அப்படின்னு தானே பார்க்கணும். இது ஒன்றா. அடுத்து 2வது குவாலிட்டி ஒன்று சொல்கிறாரு. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இப்போ தான் நான் முதல் வாரத்தில் நடந்ததில்ல, அதெல்லாம் எனக்கு ரீகால் பண்ணால் முதல் வாரத்துலேருந்து இப்போ வரையும் நான் நேற்று கூட அந்த வீடியோ பேசுனதில்ல, தமிழ் மொழியை கேவலமாக நக்கல் அடிக்கிறாங்க அப்படின்னு. அது வரையும் பார்க்கும்போது, இன்னைக்கு வரையும் பார்க்கும்போது அதுதானங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ முதல் வாரத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்னை பற்றியே பேச தெரியாது, எனக்கு என்னை பற்றியே பேச வராது. ஏதாவது டாஸ்க் விளையாடணும்னு கேட்குறாங்க. போயிட்டு என்னம்மா பண்ணுவோம் அந்த டாஸ்கில் போயிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும்னு கேட்குறாங்க. எதுக்குமா உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நாங்கள் கொடுக்கணும்? நீ சொல்ல, உன்னை பற்றி நீ என்னெல்லாம் பங்களிப்பு கொடுத்துருக்குற சொல்ல அப்படின்னு கேட்டால் எனக்கு எதுவுமே தெரியாது. டாஸ்க் விளையாட போனாலும் இவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் இவங்களை அமிச்சின்னம்மா பாஸ் வேணும்னு கேட்குறாங்க. எதுக்குமா உனக்கு கொடுக்கணும், நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கிற சொல்ல அப்படின்னு கேட்டால் அதுவும் என்னை பற்றி எனக்கு சொல்ல வராது. அப்போ ஆரம்பிச்சது அந்த டெவில் டாஸ்கில் பார்த்தோம்ல, ஹைலைட்டாக அதில் தானே வந்தது. எங்களுக்கு என்ன பண்ணுன்னே தெரியாது டெவிலா. என்ன ஒரு ட்ராமா, பாஞ்சு போய் அடிச்சே அதானே டெவிலு, நாய் மாதிரி கொலைச்சே அதானே டெவிலு. ஆனால் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ வரையுமே அதானே பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த தமிழ் மொழியை பற்றி அச்சமில்லை அச்சமில்லை அப்படிங்கிறதும் அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறதும் எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமா? டைட்டில் வின் பண்ணனா அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமோ, அதெல்லாம் தெரியணுமோ? சார் எனக்கு அது தெரியாது நக்கல். ஸோ அது வரையும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது 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 வராது, இதே தானே பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க. அப்போ பிஆர் அவர் தான் நமக்கு தெரியும். அந்த பிஆர் போட்டு கொடுத்த அந்த ஸ்கெட்சில் தான் இவங்க போயிட்டு இருக்கிறாங்க. 3வது சொல்கிறாரு பிஆரை செட் பண்ணுங்க. அதை அக்காவே ஒத்துக்கிட்டாங்க. அந்த வாரத்தின் முதல் நாளே போட்டு எல்லாரும் பிறந்தாங்களே டாஸ்கில். அப்போவே வந்து சொல்லிட்டாங்க பிஆர் வச்சுருக்கேன் அப்படின்னே வச்சுங்களேன். சரி வச்சுருக்கட்டுமே, அது என்ன தப்பு இப்போ அப்படின்றாங்கல்ல. ஸோ பிஆருங்கிறத அக்செப்டும் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அவர் சொல்கிறாரு, உங்களை பற்றி பெருமையாகவும் மற்றவங்க எல்லாருமே கீழாகவும் கீழ்த்தரமாகவும் பேசுகிற மாதிரி பண்ணுறங்க, ஒருத்தரை வச்சுருங்க அப்படின்னு. அந்த ஒருத்தர் இப்போ விஷ்ணு தான் இங்கே அக்காவுக்கு. ஸோ இவ்வளோ பண்ணால் போதும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லியிருக்கிறாரு. இப்போ பாருங்களேன், அவர் சொன்னது அப்படியே இருக்குல்ல, டிக்டோவா. நான் வந்து ரஞ்சித் சார் எவிக்ஷன் அப்போ தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த கவுண்டம்பாளையம் வெளியே வரும் வரும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்தோம்.
பெருசாக வரல, ஒன்று ரெண்டு இடத்துல வந்தா அப்படி. அங்கே போயிட்டு சௌந்தர்யாவுக்கு ஒன்றுமே பாடாமல் மொக்கத்தனமாக ஒன்று பாடிட்டு இருந்தால் அதுக்கு பூரிச்சு போயிட்டு நெத்தியில் முத்தம் கொடுக்குறது, இவர் சேவானா அது கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டு இருந்தார். இன்னொன்று கோவப்படுறது, லைட்டாக அங்கே கோவப்பட்டதை பார்த்தோம். சவுண்டு மூஞ்சிலே வச்சு தச்சிடணும் அப்படின்னு சொன்னது. அப்புறம் நீங்கள்லாம் மாடுங்கள்ல, நான் வந்து ரைடரு கிடையாது, சாட்டை எடுத்தேன்னா தொட பிஞ்சிரும், இப்படியெல்லாம் பேசினது. இப்படி அங்கங்கே வந்துட்டு போனார். ஆனால் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகலையே, பெரிய ஆக்டர் தான்பா அப்படின்னு நினச்சேன். ரஞ்சித்லாம் ஒன்றுமே இல்லை, இவங்க தாங்க பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ். இந்த அன்ஷிதா கூட சொல்லியிருந்தாங்களே, இந்த சீசனின் ஆக்ட்ரஸ் வந்து அவங்களே ஒரு மகா நடிகை தான் வச்சுங்களேன். ஆனால் அந்த நடிகை நடிக்கும்போது ஓவர் ஆக்டிங்காக போயிடும் அன்ஷிதாக்கு. அவங்க ஜாக்லினை சொன்னாங்க, ஜாக்லினும் ஒரு நடிகை தான், ஆனால் ஜாக்லின் நடிக்கும்போதே நம்ம கண்டுபிடிச்சிருவோம், சிரிச்சிருவோம். ஆனால் சவுண்ட் இருக்குல்ல, இவங்க நம்ம எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க முதல்ல, நம்ம தொடர்ந்து பார்க்கறதுனால ரிவ்யூ பண்ணுறதுனால. ஆனால் ஸ்கெட்சு போட்டு கொடுத்த ரூட்டில் தான் போயிருக்கிறாங்கன்றது இருக்குல்ல. நான் இது இவங்களாம் ஒன்று பண்ணுறாங்க, அதில் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் தலைவன் அப்போ சொன்ன அந்த 3 பாயிண்ட்டுமே அப்படியே இருக்குல்ல, டிட்டோவா. அப்போ தலைவன் போட்டு கொடுத்த ரூட்டில் தான் போயிருக்கிறாங்க. இதில் வந்து லவ் பண்ணாதவங்களா இருந்தால், வெளியே அவங்க ஃப்ரெண்ட் இருந்தால், அந்த ஃப்ரெண்டு பிஆராகவே இருந்தால், உள்ளே வந்து இவங்க ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியும், அவர் தெரியாமல் ஷாக் ஆகிற மாதிரியும், அந்த மாதிரியும் பண்ணுறங்க அப்படின்றத இப்போ போய் கேட்டிங்கன்னா அடுத்த சீசனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் சொல்லுவார் தலைவர். பா செம்ம செட்டிங்கில், யாரு செட்டிங்கா, இவ்வளோ செட் பண்ணிட்டு இந்த ரூட்டில் போயிட்டு இருக்கிறீங்க, இன்னசென்ட் வேஷம் போட்டு கோடிக்கணக்கான மக்களை ஏமாத்துறீங்க. அது ஒரு அசாத்திய ஒரு முட்டாள்தனமும் ஒரு ஒரு தற்குறித்தனமும் ஒரு தைரியமும் வேணும்ல எல்லாமே. இல்லைன்னா இப்படியெல்லாம் ஏமாற்ற முடியுமா? போன வருஷம் அவர் சொன்னது அப்படியே இருக்கு பாருங்களேன், பிளேயில் பொருத்தி பார்க்க முடியுது பாருங்களேன். இப்போ அதை ரெண்டுத்தையும் கட் பண்ணிவிட்டு குறும்படமாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எக்ஸில் நிறைய பார்க்க முடியுது, வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா இதில் அது ஒரு 30 செகண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், 1 மினிட்டுக்குள்ளே தான் இருக்குது. இவர் பிக் பாஸ் கூட இன்றைக்கி அக்கா அழும்போது வந்து கேட்டார்ல, ரீல்ஸ்லாம் வந்து எவ்வளோ நிமிஷம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது அக்கா வந்து அப்படியே முடிக்கிறாங்க, 1 நிமிஷம் அப்படின்றாங்க. அவர் 30 செகண்டோ 1 நிமிஷமோ 14 வாரம் வாழ்க்கையை வந்து அதுக்குள்ளே சொல்லிட முடியுமா, அடைச்சிட முடியுமா அப்படின்லாம் கேட்டார்ல பிக் பாஸ். அவர் இதை பார்த்தாருன்னா ஷாக் ஆகிடுவார். என்னடா இது 14 வார வாழ்க்கை மட்டும் இல்லை, அடுத்த வாரம் இவங்க பண்ண போகிறதையும் சேர்த்து ஒருத்தன் ஒரே நிமிஷத்தில் போட்டு விட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆவார்ல. பண்ண முடியாது அப்படின்னு நினச்சார்ல, சொன்னார்ல பிபி. இதை பார்த்தா அவரே சொல்லுவார் பண்ண முடியும்னு ஒத்துப்பார். அப்படி ரெண்டத்தையும் கட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் அவர் சொன்ன விஷயங்களும், அந்த 3 விஷயமும் அப்படியே பக்காவாக மேட்ச் ஆகுது. அக்காவுடைய பிளேயில் மொத்தமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இவரே போன சீசனில் வந்து மொத்து வாங்கிட்டு போனவர் தான். ஸோ அவர் வந்து அப்போ வந்து பாசிட்டிவ் மாதிரி காட்டிக்கிட்டு பட்டாசெல்லாம் வெடித்தாலும், இப்போ வந்து போன சீசன் எனக்கு நெகட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டார்ல. ஸோ மொத்தமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டார். இந்த மாதிரியான ஒரு ஆள்கிட்ட நம்பி இவ்வளோ பெரிய வேலையை கொடுத்துட்டு வந்துருக்குறாங்கல்ல, இவங்களுக்கு வேணும் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க ஆளுக்கு தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அப்படி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.